அடுத்தபடியாக வள்ளலார் தாசன் என்ற பெயரை இப்போதுதான் கேட்கிறேன். பாரதிக்கு ஒரு தாசன் கிடைத்தார், பாரதிதாசன். வள்ளலாருக்கு ஒரு தாசன் கிடைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது பெருமைக்குரிய விஷயம். வள்ளலாருடைய உட்கருத்துக்களை மொத்தமாக உருவாக்கிக் கொண்டு அவருடைய தாசனாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்புக்குரிய சகோதரர் வள்ளலாதாசன் அவர்களை வாழ்த்து பேச அழைக்கிறேன். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. உலகம் யாவையும் விவிக்கும் உள்ளொழியை, அன்பு நிறைந்துலகும் அனைத்தும் வளர்ந்ததுவை, என்னை அண்டருளும் இன்பம் பேரொழியை அடியேன் திறமையேற்றி அனைத்து நல்ல உள்ளங்களையும் ஆண்டோர்கள் மக்களையும் சான்றோர்கள் மக்களையும் வணங்கி வருகின்றேன். சரவணன் ஐயா அவர்கள் இந்த ஏற்பாட்டை செய்ய இருக்கிறார்கள். அவருக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் வாழ்த்தினாலும் தகும். அவரெல்லாம் இங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்காருன்னா அது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. ஐயா சொல்றது பெண்களை நிறைய கொண்டு வந்திருக்கின்றார். சாதாரணமாக சொல்லுவாங்க, ஒரு ஆண் படித்தால் ஒருவன் படித்ததாக அர்த்தம், ஒரு பெண் படித்தால் அந்த குடும்பமே படித்ததாக அர்த்தம். அதனால ஆண்களின் மூலமாக சன்மார்க்கத்தை கொண்டு செல்வதை விட பெண்களின் மூலமாக கொண்டு சென்றால்தான் அது விரைவாக பரவும். அந்த வகையிலே இங்கு வந்திருக்கின்ற தாய்மார்களுக்கு நான் பிறந்தாண்டு வணங்கி வரவேற்கின்றேன். நான் ரொம்ப பேச ஆரம்பிக்கல. இந்த சரவணன் சொல்லிட்டேன், ரொம்பலாம் போயிடாதீங்க, அடிப்படை மட்டும் சொல்லி விட்டுருவான்னு சொல்லியிருக்கார். ஆசிரியர், கல்வித்துறை அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்றவர். 5 நூல்களை எழுதியிருக்கின்றேன். வள்ளலார் காட்டும் வாழ்வியும், சன்மார்க்கம் அறிவோம் சகலமும் பெறுவோம், அருட்பெருஞ்சோதி அகவலுக்கு தெளிவுரை, மரணமிலா பெருவாழ்வு ஒரு முழு ஆய்வு, தேர்ந்தொழிகள் என்ற 5 நூல்களை எழுதியிருக்கின்றேன். பட்டுக்கோடையில் இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். அதெல்லாம் புத்தகமெல்லாம் அவங்களும் நிறையா வைத்திருக்கிறார்கள். இந்த அகவலை படிக்க வேண்டும் என்று எனக்கு முன்னால் பேசியவர்கள் சொன்னார்கள். அது கொஞ்சம் பொருள் புரிஞ்சு படித்தா தேவைன்னா, நான் அகவலுக்கு பொருள் தேடி அனைத்த கஷ்டம் வழிதப்பாடு அது என் பின்வருகின்ற மக்கள் அடையக்கூடாது என்பதற்காகவே அந்த அகவல் உரை செய்யும். 2 வரிக்கு 2 வரி, ஒரு பக்கம் பாட்டு ஒரு பக்கம் உரை, அப்படி ஒரு தெளிவுரையும் எழுதியிருக்கின்றேன். சரி, என்னை பற்றி அதுக்கு மேல ஒன்று சொல்ல வேண்டாம். இப்ப இங்க வந்துருக்கீங்க, வடலூருக்கு வந்துருக்கீங்க. நிறைய பேர் வந்தவங்களும் இருப்பாங்க, புதுசா வந்தவங்களும் இருப்பாங்க. இப்போ வள்ளலார் பற்றி எல்லா சாமியும் போயிட்டு போறான், இவரும் ஒரு நல்ல சாமியா இருப்பார் இருக்க, அதனால இங்கேயும் வந்து கும்பிடுவோமே அப்படின்னு வந்திருப்பாங்க. எல்லா கோயிலுக்கும் போறான், இந்த கோயிலுக்கும் போயிட்டு வைப்போமே அப்படின்னு எல்லா சாமியை விட நல்ல சாமின்னு சொல்றாங்க அப்படின்னு வந்திருப்பாங்க. இப்படி வந்திருக்கலாம். இந்த வள்ளலார் என்பது அவர் கொடுத்த நெறி நமக்கு ஒரு பொது நெறி. அது நல்லா புரிஞ்சுக்கணும். அது இந்த மக்களுக்கு மட்டுமல்ல, ஒரு ஜாதிக்கோ ஒரு மதத்திற்கோ ஒரு இடத்திற்கோ ஒரு மொழிக்கோ ஒரு நாட்டிற்கோ உரியது அல்ல. உலக மக்கள் எல்லோருக்கும் உரியது பொது நெறி. அடுத்தது புது நெறி. அது பொது நெறி மட்டுமல்ல, புது நெறி. இதுவரை வந்த நெறிகளிலெல்லாம் மாறுபட்டது, வேறுபட்டது, நிறைவானது, புதுமையானது, முழுமையானது, அழியாதது, நிறைவேற்று இருக்கக்கூடியது, அது மெய் நெறி. இதுவரை தோன்றிய நெறிகள் எல்லாம் பொய் நெறி. அது வள்ளலாரே சொல்றாரு, நானா கையெழுத்து எதுவுமே போக மாட்டேன், எவிடன்ஸ் இல்லாமையோ பேசுறது இல்லை. அதனால வள்ளலார் தான் சொல்றாங்க, பொய் நெறி அனைத்திலும் புகுத்தாது செந்நெறி செலுத்திய சிற்றவைக்குமே சொல்றாரு. இந்த பொய் நெறி அனைத்திலும் புகுத்தாது. ஏன்னா இதுல இருந்தெல்லாம் பிறண்டு உண்டு வந்தவர் தான் அவரு.
இந்த பொய் நெறிகளிலேயே பயணித்தவர், முழுக்க முழுக்க பயணித்தவர். 42 வருஷ காலம் அதிலேயே ஊறி திளைத்தவர். 42வது வயசுல தான் இந்த சமரசுத்த சன்மார்க்க சங்கத்தை ஏற்படுத்துறாரு. அதற்கு பிறகு அந்த பொய்நெறிகளில் இருந்தெல்லாம் விடுபட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்து கடைசி 2.5 ஆண்டுகள் தான் சுத்த சன்மார்க்கத்தின் முழு நிறையில் இருந்தார். நாகாக இருந்தார். அவர் சொல்லிய அந்த உரைகளின் பகுதியிலே இருக்கிறது. 2.5 ஆண்டுகளாக சொல்லிக் கொண்டு வந்ததை யாரும் கேட்கவில்லை. காதை கொட்டிக் கொண்டு கங்கணம் கட்டிக்கொண்டு கேட்கக்கூடாது என்று இருந்தீர்கள் அப்படிதான் அவர். அது 2.5 வருஷ காலமா அந்த 2.5 வருஷ காலத்திற்கு முன்னே எழுதுனதுதான் அருள் பெருஞ்சோதி அவர். ஆகையினால அவர் ஒரு பொது நெறி, மெய் நெறி, அதுக்கு வந்தாங்க. நான் ரொம்ப போகல, கட்டு முடிச்சேன். மெய் நெறி அதெல்லாம் போயிடு. ஏன் போயிடுன்னா, இந்த வள்ளலார் நமக்கு காட்டிய கடவுள் உண்மை கடவுள். அங்கே காட்டப்பட்ட கடவுள் அப்படி இல்லை. நான் தான் சொல்லக்கூடாது, அதனால இந்த உண்மை கடவுள் அது அல்ல. அவர்கள் இதுவரை காட்டிய கடவுள்கள் எல்லாம் ஜடம், கல்லு, மண்ணு, சில பொம்மை, இதிலேதான் கடவுள் என்று காட்டினார். இதைத்தான் கடவுள் காட்டினார். அசையாததை, உணவில்லாததை, இருந்த இடத்தோடு எழுந்திருக்காததை, அதைத்தான் கடவுள் என்று காட்டினார். ஏன்னா கடவுள் என்று காட்டுவதற்கு முடியவில்லை, தெரியவில்லை. அப்ப ஒண்ணுமே காட்டலாம், மானங்கனியா போயிடுவாங்க. அவருக்கு எதையாவது ஒண்ணு கடவுள் காட்டி வைக்கணுமே அப்படின்னு சொல்லி சில தத்துவங்கள் அடிப்படையில், தத்துவம்னா ஏதோ பெருசா நினைச்சுக்கூடாங்க. தத்துவம் என்பது நிலைப்பாடு. ஒவ்வொரு நிலைப்பாடும் ஒவ்வொரு தத்துவம். அது 32 மகா, 56 மகா, 96 மகா, 1008 மகா, நிறைய இருக்குன்னு வச்சுக்கலாம். நிறைய நிலைப்பாடு. இந்த நிலைப்பாடுகளை உருவப்படுத்தினார். வள்ளலாரே சொல்றார், உருவளர் மறையும் அகமக்கலையும் உரைத்தவாறு அப்படின்னு சொல்றார். உருவத்தை கொடுத்தது மறை. அந்த உருவங்களுக்கெல்லாம் கடை கட்டி காரணம் பண்ணி உள்ள முடியலாம் அதை பண்ண வச்சதெல்லாம் இந்த ஆகமம். அதாவது கலையாளிகள் வேறு. கலைனாலே கற்பனை. உருவத்தை கொடுத்தது மறை, அதற்கு கடை கட்டி கொடுத்தது ஆகமம். அந்த கடைகளிலேயும் இவையிலேயே சிக்கி மக்கள் கடவுள்னா என்னன்னே தெரியாமல் இருந்தாங்களா, அதனால அதிலேயே போய் முடித்தாங்களா. அதனால இந்த பொய் நெறியில் இருந்தெல்லாம் மீட்டெடுத்து உண்மை நெறிக்கு கொண்டு வருவதற்கு அவர் உண்மை கடவுளை காட்டினார். இதை மட்டும் சொல்லிட்டு நம்ம போக, இந்த உண்மை கடவுள் என்பது இயக்கத்தில் உள்ளது. அது ஒரு இயக்கம், ஜடம் அல்ல. ஒரு ஜடத்தை காட்டினாங்க, இவர் இயக்கத்தில் காட்டுகிறார். இயக்கம்னா என்ன? மூமெண்ட், அசைவு. கடவுள் என்பது அசையாதது அல்ல, அசைவு. அது எங்கும் அசைவது, எங்கும் இருப்பது. இந்த அசைவுக்கு மூலம் எது? அது சிந்திக்கிறது. அது அறிவுபூர்வமாக அல்ல. அதாவது சமயத்தை பின்பற்றுறதுக்கு வேண்டியதில்லை. என்ன வேண்டியதில்லை? தெரியுதில்ல? அறிவு வேண்டியதில்லை. என்ன வேணும்? நம்பிக்கை மட்டும் வேணும். நம்பினா போதும். அவன் எது வேணாலும் நம்பணும். பெரிய கலெக்டரா இருப்பாங்க, அங்க ஒரு ஆள் வந்து உட்காந்துக்குவான். கூட்டு போட்டுனா கூட்டு போட்டுக்குவான், மண்டி போட்டுனா மண்டி போடுவான், குப்பரை போட்டுனா குப்பரை போட்டுப்பான், மூக்க போட்டுனா மூக்க போட்டுப்பான். அவன் சொல்ற கமாண்டுக்கு வேலை செய்வான். இது எது? நம்பிக்கை. ஆனால் சமயத்தை பின்பற்றுவதற்கு நம்பிக்கை மட்டும் போடும். ஆனால் சன்மார்க்கத்தை பின்பற்றுறதுக்கு நீங்க சிந்திச்சு தெரிஞ்சுக்கணும். சரி, இப்ப நான் சொன்னேன் அசைவுதான் கடவுள் என்று, அது எங்கும் நிறைந்திருக்கிறது என்று சொன்னேன். அந்த அசைவுக்கு காரணம் என்ன? எதனால் ஒவ்வொன்றும் அசைக்கிறது? இப்ப நம்ம அசைக்கிறோம்ல,
அசைவதுக்கு காரணம் என்ன? உயிர். அந்த உயிருக்கு காரணம் எது? நம்ம உயிரோடு இருக்கிறோங்கிறது தான். உயிர் இல்லைங்கிறதுக்கு என்ன காரணம்? எதனால உயிர் இருக்கு? சூடு. மூச்சு காத்து அது சூட்டை கொடுத்துட்டு இருக்குது, அது ஆட்டோமேட்டிக்கா. இந்த சூடுனாலதான் உயிர் இருக்கு. சூடு போச்சுன்னா அவ்வளவுதான். அப்ப இந்த சூடுதான் இயக்கத்திற்கு காரணம். இந்த உயிர் இயக்கத்திற்கு காரணம் சூடு. அந்த சூடுக்கு தான் ஆன்மான்னு சொல்றாங்க. அது ஒரு சிறு ஒளி துகள் அப்படின்னு சொல்றாங்க அந்த ஆன்மா. அதனாலதான் நம்ம இவ்வளவு ஆட்டம் ஆடுறோம், கேட்கிறோம், பேசுறோம், இதெல்லாம் செய்யணும். இந்த சூடு தான். ஆக இந்த உயிர் இயக்கத்திற்கு காரணம் சூடு. இந்த உலகமும் இயங்குகிறது. இந்த உலகம் தான் என்ன? உலகம் தான் என்ன? வாக்கியம் உலகம் எப்போ பாடம் மாதிரி ஆரம்பிச்சு பிரபஞ்சம். உலகங்கிறது பஞ்சபூதம். பஞ்சபூதம் தான் உலகம். பஞ்சபூதம் இல்லாம உலகம் இல்ல. நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், வழி அப்படின்னு சொல்றோம். இது அஞ்சும் இயங்குகிறது. அதுவும் அசை. நீர் அசைது இல்லையோ, காற்று அசை, இந்த பூமி அசை. அப்ப இது எல்லாத்துக்கும் அசைவுக்கும் காரணம் அதன் உள்ளே இருக்கின்ற கடல். பூமி சுத்துதுன்னா அறியப்பட்டவங்களுக்கு தெரியும். அது 3000 டிகிரி சென்டிகிரேடு இந்த பூமி நடுவ பருவத்தில் இருக்கு. அதனால இந்த பூமி சுத்துது. இந்த தண்ணி ஓடுது, ஊத்துனா எப்படி ஏன் ஓடுது? அதுல சூடு இருக்கு. அந்த சூட்டை கம்ப்ளீட்டா எடுத்துட்டா என்ன ஆகும்? தண்ணி ஓடாத நின்று போயிடா. நீருள்ள இருக்கும், நெருப்பு உயிர்ப்பும் வரும். அந்த இதுல இந்த உயிர்ப்பு எதுல இருக்கு? நெருப்பு சூட்டுல இருக்கு. அழகா அகவல்ல கொடுத்துருக்காங்க. ஆகையினால இப்ப இந்த சூடுங்கிறது கடல். கடல்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, கடல் என்பது தெரியாது. கடலை பார்க்க முடியுமோ? பார்க்க முடியாது. கடலை பார்க்கறதுல எதை பார்க்கணும்? ஒளியாதான் பார்க்கணும். கடலினுடைய வெளிப்பாடு ஒளி. அப்ப கடல் என்பதுதான் அருள். கடல் பேர் என்ன? அருள். நான் சொல்லல, அகவல்லியே வருது. உள்ளொளி பொங்கிட, உயிரொளி விளங்கிட, வெள்ளொளி காட்டிய மெய் அருள் கடலே. அந்த அருள் தாட்டா கடலே. ஏன் அருள்? அதுக்கு பேரு எல்லாவற்றையும் அருள்வது. அது எல்லாத்தையும் உண்டாக்குறது, வளர்றது, காய்க்கிறது, சாப்பிடுறது, எல்லா விளைவுக்கும் காரணமாக இருக்கும் அருள்வதினாலே அது அருள். அதனால ஐயா இப்ப எங்கும் நிறைந்த கடவுளை காட்டுகிறார். இது எங்கும் நிறைந்திருப்பது இந்த கடல். அப்ப அதுக்கு பேரு அருள். அது வெளிப்பாடு ஜோதி. அதனால உண்மை கடவுள் எது? அருள் ஜோதி. ஆனா ஜோதின்னு சொன்னா ஒரு இடத்துல மட்டும் இருக்கிறது இல்லை, என்னுடையும் உங்களுக்குள்ளையும் இருக்கிறது மட்டுமல்ல, எங்கும் இருப்பதினாலே அது பெரும் ஜோதி. அருள் பெரும் ஜோதி. இதுதான் உண்மை கடவுள். அது எங்கும் எல்லாமாகவும் இயக்கத்தில் உள்ளது. உயிராகவும் உலகாகவும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அது ஒளி வடிவில், ஒளி வடிவு என்று சொல்ல முடியாது, ஒளி இயக்கம். அந்த கடலினுடைய இயக்கம் தான் எல்லாமே. அதனால இந்த அருள் பெரும் ஜோதி உண்மை கடவுள்னு கூறிவிடுவா. அதுல ஜோதியை வழிபடுங்கள். மற்ற கோயில் எல்லாம் போய் வழிபடுறதை விட இப்ப இது உண்மை கடவுள் ஜோதிங்கிறது தெரியுதில்ல. இந்த ஜோதியை நினைத்து வழிபட்டால் உங்களுக்கு கூடுதல் பலன் கிடைக்கும். பால் இறக்கிறதுக்கு கொம்ப தடவுறதை விட மடியை தடவுனா கூட பால் வருமோ இல்லையோ? இது மடி. இந்த ஜோதியை கும்பிடுவது அதெல்லாம் கொம்பு. ஏதோ பால் வருதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். உங்களுக்கு உண்மையாக பலன் கிடைப்பதற்கு இந்த ஜோதியை வணங்க வேண்டும். ஜோதியை வணங்க வேண்டும் என்று கூட வள்ளலார் கூறவில்லை. அது மேல வணக்கினா பெருசா போயிடும்.
அதனால இதை இதோட நிறுத்திக்கிறேன். நீங்க இதோட வச்சுக்கிடுங்க. அவர் காட்டுறது இறைவன் தீப முன்னிலையில் இருப்பதால் தீப பாவனையில் ஆராதனை செய்யுங்கள் என்ன சொன்னா. ஆகையினால இந்த தீப பாவனையில் ஆராதனை செய்கிறது முத்தேக சித்தியை கொடுப்பதற்கு வழி. நமக்கு முத்தேக சித்தியை கொடுக்கறதுக்கு வழி இந்த கிளாஸ் நான் உங்களுக்கு கொடுக்கல. இங்க நல்லா வாழ்றதுக்கும் சுகமா இருக்கிறதுக்கு நல்ல கடவுளை கும்பிடுறதுக்கும் ஜோதி கடவுளை கும்பிடுவோம். நீங்க எங்கும் தேடி அடைய வேண்டியதில்லை. உங்க வீட்டுக்குள்ளேயே நீங்களே விளக்கு கொடுத்து வச்சு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி கும்பிடுதா அதிகமான பலன் நிச்சயமாக கிடைக்கும். ஆகையினால இந்த அருட்பெருஞ்சோதி என்பதுதான் உண்மை கடவுள். அதை ஜோதி வழிபாட்டின் மூலம் வணங்குங்கள். அடுத்தது அதுக்கு அடிஷனலா, அதாவது ஒரே ஒன்று கடவுளா போதும் படிச்சா போதும்னு வள்ளுவர் சொல்லுவார். கேட்டால் வள்ளுவர் ஒருத்தன் பிடிச்சிருக்கேன். ஏன்னா இவ்வளவு குரல் எழுதி வச்சிருக்கியா, நான் இல்லையா பண்றது? ஏதாவது ஒரே ஒரு குரலை படிச்சுனா ஒரு குரல் மாதிரி இருந்தா சொல்லு, நான் அதை பிடிச்சிக்கிறேன்னு சொன்னேன். அப்படியா கேட்கல அப்படின்ட்டு அவர் சொன்னாரு. இது கற்பனை தான், இருந்தாலும் அதுக்காக சொல்றது. வள்ளுவரை போய் கட்டானால இருந்து பார்த்துக்கிட்டாருந்தா ஐயா அல்லர் மரணத்தை அவன் காப்பல் வாழ விட வெள்ளம் தீப்பட்டதான நிறைய புழிதல் கைச்சிறகால் வாக்குறுத்தம் போய் முடிச்சரோ கைச்சிறகை பாண்டா சொல்றாருல்ல. மாதிரி ஒரு கற்பனை அல்ல, இது சும்மா சாதாரண. ஆகையினால அந்த நிலை என்ன சொல்லுங்க. வள்ளுவர் ஒரே ஒரு குரல் சொல்லி ஒன்றாக நல்லது கொல்லாமை அதன் பின்சாரம் பொய்யாமை. ஒரே ஒண்ணு கடைபிடிக்கணுமா, இந்த கொல்லாமையை கடைபிடிக்கா. அதுக்கு இன்னொரு அடிஷனலா எல்லாருக்கும் வேணும்னு சொல்றதுக்கு வேணும்னு இல்லையா, பொய்யாமை. ஒன்றாக நல்லது கொல்லாமை அதன் பின்சார பொய்யாமை என்று அப்படின்னு சொன்னாரு. கடவுள் எங்கே இருக்கிறாரு, எப்படி இருக்கிறாரு, அவர் எப்படி வழிபடணும் அப்படிங்கிறதுக்கு அகவல்ல ஒரே ஒரு வரையில சொல்லியிருக்காரு. அது மட்டும் சொல்லி கொடுத்துருக்கிறேன். கடவுள் எங்க இருக்காரு யாரும் கடவுள் சொன்னாங்கல்ல. நான் சமயபுரத்தில் நானும் முடிக்க போயிருந்த ஆளு. அப்ப சிவபுராண வழிபாடு எனக்கு 10 வயசுலயே அப்படியே முழுக்க கலவையா ஒத்துப்பேன். ஆனா அதுக்கு பிறகு இதெல்லாம் அறிவுக்கு தீனி போடலை. இந்த சாமியெல்லாம் இல்லைன்னு நாட்டுக்கெல்லாம் வெளியே வந்துட்டேன். அப்புறம் நிறைய தேடுதல் தேடினேன், எல்லாத்தையும் படித்தேன். நிறைய 20 படித்தேன். இந்த தத்துவம் அது இது என்னமா படித்தேன். ஆனா அதையெல்லாம் படித்த பிறகு எனக்கு தெளிவு ஏற்படுது. கடவுள்லாம் இல்லை, புத்தராட்டம் முடிவு வச்சு எல்லாம் போயிட்டு வரலாம். எப்போ இது கடவுளுக்குறான் தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுன்னு ஆடுறான், அவரக்கா இருக்கிறான், பிடிச்சி தூக்கிட்டு போய் பீஸா அறுத்து விற்கிறான். ஒன்றும் கேட்கலையராது அப்படின்னு கேட்கறபடிக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது. நான் வந்துட்டேன். அதற்கு பிறகு இந்த வள்ளலாரை பின்பற்ற ஒரு அடியார், வள்ளலார் அடியார் எனக்கு குருவாக அமைந்தார். அவர் எனக்கு காட்டிய வழிதான். கடவுள் யாருன்னு அவருடைய போய் கேட்டேன். காட்டியா நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு. அவர் இந்த அகவல் வரியை எடுத்து எனக்கு சொல்றார். கடவுள் எங்க இருக்கிறாருன்னா உயிராக இருக்கிறார். கடவுள் யாரு? உயிராக இருக்கிறார். அகவல் தான் வருது. உயிருழியா எம்முள் உயிர் இவை உணர்ந்தே உயிர்நலம் பரவுக என்று உரைத்த மெய்சிவமே. சொன்னது யாரு? வள்ளலார் சொல்லல, மெய்சிவம் சொல்லுது. அதை வாங்கி வள்ளலார் நம்மகிட்ட சொல்ற. உரைத்தது மெய்சிவம். சிவம்னா ஏதாச்சும் நடிச்சிருக்காங்க. சிவம் என்றால் எங்கும் நிறைந்தது, அந்த கடல் இருப்பு அப்படின்னா சிவம் என்பது எங்கும் நிறைந்தது. அதன் வெளிப்பாடு தான் சக்தின்னு சொல்லுவோம். அதுக்கெல்லாம் போக வேண்டாம். இப்ப கடவுள் எங்கே இருக்க? உயிருள் இருக்கிறார்.
அந்த உயிர் எங்க இருக்கு? எங்கிட்ட தான்டா இருக்குதுன்னு ஆண்டவன் சொல்றார். ஏன்னா இந்த உலகமாகிய பஞ்சபூதங்களுக்குள்ளே தானே இந்த உயிர் இருக்கிறது. இந்த உயிருக்குள் நான் இருக்கிறேன். இந்த அருட்பெரும் ஜோதி உயிராக இருக்குது. இந்த உயிர் என்னுள் இருக்கிறது. அதனால நீ சாமி கும்பிடணும்னா எங்கேயாவது போய்கிறாத. இந்த உயிர் நலம் பரவுங்க. உயிர் நலம் பரவினால் எல்லாம் சரி. அதனால கடவுள் உயிராக இருக்கிறார். உயிர் எப்படி இருந்தாலும் காட்ட முடியாது. அதாவது காட்ட முடியல. ஆனா எந்த இடத்துல இருக்குன்னு தெரியுமா? உயிர் எங்க இருக்குன்னு தெரியாது, எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனா இல்லைன்னு சொல்லவும் முடியாது. அதுதான் உண்மை. அதுதான் அந்த சித்தர்களெல்லாம் முட்டி போட்டாங்க. ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்தவே கோடி 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 மாநில தேடி 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 தேட ரொம்ப பொருள் சொன்னாங்க. ஆனா அவங்களால முடிவுக்கு வர முடியாது. அதனால எல்லாவற்றிற்கும் முடிவு காட்டக்கூடியவர், எல்லா விஞ்ஞானிக்கும் விஞ்ஞானியானவர். இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறதுக்கும் இது எத்தனை காலம் கண்டுபிடிப்புகளுக்கு விஞ்ஞானத்திற்கும் இந்த மெய்நிலையிலே இருக்கிறது எல்லாம் இது. இந்த மெய்ஞானத்தில் இல்லாதது விஞ்ஞானத்தில் இருக்க முடியாது. இல்லை. விஞ்ஞானம் மெய்ஞானத்துக்குள் அடங்கும், மெய்ஞானம் விஞ்ஞானத்திற்குள் அடங்காது. இதையெல்லாம் சிந்தித்து பார்த்து நீங்கள் வள்ளலாரின் வழியை பின்பற்றி மேலும் மேலும் நல்ல வளமும் நலமும் பெற்று ஆன்மலாபம் அடைய வேண்டும். ஆன்மலாபம்னா அதை ஒரு ரோடு கிடைக்க. நன்றி, வணக்கம். நிறைவான சரியான சொற்பொழி ஆராய்ச்சி கருத்தோடு அழகாக மக்களுக்கு புரிகின்ற வகையிலே அன்புக்குரிய சகோதரர்கள் பேசியிருக்கிறார்கள். அவர்கள் மீண்டும் ஒரு முறை உலகமையிலே பேசுகின்ற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்த கேட்டுக்கொண்டு அந்த செயலாளர்களுக்கு ஆணையை வைத்து கௌரவிப்பார்கள். கவிஞர் அவர்கள் மிக அழகாக அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய கருத்துக்களை கொள்கையை உதாரணத்தோடு விளக்கி சொல்லியிருக்கிறார்கள். அவரை உலகமைப்பின் சார்பாக சரவணன் அவர்கள் ஆணையை வைத்து கௌரவிப்பார்கள். அடுத்தபடியாக அன்புக்குரிய பொள்ளாச்சி பகுதியிலிருந்து வந்திருக்கக்கூடியவர் அங்கிருந்து நடைபயணமாக ஜோதியினை சைக்கிளில் வைத்துக் கொண்டு தொடர்ந்து நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய முயற்சி, அவருடைய நோக்கம் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி அவரை பேச அழைக்கிறேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லாம் செய்வோடும் என்னான எம்பலத்து எல்லாம் வல்லாந்தனேத்து. மெய்யன்பர்களே, வள்ளல் பெருமான் வருவிக்கப்பதை அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அகத்தே கருத்து புறத்தே விழுத்திருக்கின்ற ஜகத்தே அனைவருக்கு சன்மார்க்கத்தை அறிவிக்கவும் சொன்னாங்க. அப்படி அவங்க வந்த வழியில நம்மளையெல்லாம் திருத்தத்தை இவர்களாக அதை எடுத்து அவங்க எப்படி உலகத்துக்கு சொல்ல வந்தாங்க, நம்மளுக்கெல்லாம் சொல்லிட்டு வந்தாங்க. இப்போ இங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் சொல்றதுக்கு கேட்கறதுக்காக சரவணம் இருக்கு. சரவணம் மூலமாக தான் இதெல்லாம் இங்கே வந்து இப்போ இதை எல்லாம் பயன்படுத்தி எதை கேட்டுட்டு நீங்க வந்தோம் பொழுது போச்சு இன்னைக்கு ஒரு நல்லா ஜாலியாக எல்லாம் சேர்ந்து போயிட்டு இருக்கிற எண்ணம் இல்லாம பையா சொன்ன கருத்துக்களில் உள்வாங்கி வாழ்க்கையாக இது ரொம்ப எளிமையான வழி. இறைவன்கிட்ட பொருட்படுத்தி வாழும். எந்த விஷயத்துக்கு நான் இல்லை, எல்லாம் நீ தான், ஒன்னால எல்லாம் நான் இயங்குது அப்படிங்கிற உணர்வை முதல்ல நம்மளுக்குள்ள கொண்டு வந்துட்டு ஜீவகாரணி, அந்த உணர்வோட ஜீவகாரணியத்தோட நம்ம வாழுகின்ற பொழுது நமக்கு அது எல்லா வகையிலும் நம் செய்கின்ற செயல்களுக்கு துணையாக இருக்கிறது. இது வார்த்தை செயல். இப்போ ஒரு ஆள் சாதாரணமாக நடக்கணும்னு சொன்னால் ஒரு 15 கிலோமீட்டர் நடக்கலாம். 15 கிலோமீட்டருக்கு மேலே நடந்தால் ஓய்வு தேவைப்படும். எங்களை 40 கிலோமீட்டருக்கு மேலே கூட்டிகிட்டு வந்துருக்காங்க.
ஒவ்வொரு நாளும் 40 கிலோமீட்டர் மேலே கூட்டிட்டு. அது மட்டும் அல்லாமல் யார் சம்மந்தமே இல்லாதவங்க எங்களுக்கு உதவலாம். எங்களை யாரும் தெரியாது. எப்படி சரவணனை சந்திச்சோமோ அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொருத்தரையும் சந்திச்சு அவங்க தான் நமக்கு உதவுறாங்க. என்ன காரணம்? நான் இல்லை, இந்த உணர்வு நீ கொடுத்துருக்குற, நான் கிளம்பி வர்ற, நீ பார்த்துக்க, அவ்வளோதான். அதோட வர்ற நமக்கு வேணுங்கிறதெல்லாம் நடக்குது. இது பெருமை இல்லை, அவங்க கருணையை வெளிப்படுத்துறோம். எப்படி நம்மளை வழி நடத்துறாங்க. அதுக்கு நமக்கு தேவை என்ன? இறைவன்கிட்ட பொறுப்பேற்படுத்தி வாழ பழகணும். அதுக்கு முக்கியமாக நம்ம ஜீவகாரியத்தில் இருக்கணும். ஜீவகாரியம் இல்லாத எந்த செயலுமே ஆத்துல கரைச்ச புலிதான். ஜீவகாரியம் இல்லாமல் நீங்க என்ன வழிபாடு செய்து என்ன தான தர்மம் என்ன செய்தாலும் அதெல்லாம் ஆத்துல கரைச்ச புலி. ஆத்துல கரைச்சி எல்லாம் கிடைக்குமா? இந்த அண்டாவது கரைச்சா கூட வாழை ஆத்துல கரைச்சி கிடைக்காது. அதனால நாம் எல்லாரும் பெரியவங்க சொல்றதுக்கு எங்களுக்கு அவ்வளவு படிக்க தெரியாது. இல்லை ஆசிரியர்கள் மட்டும் கவிஞரையா பேசினா நான் வாய் வந்து கேட்குற மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு அவ்வளோ ஆழமான விஷயம், எளிமையா ஆழமான விஷயத்தை எளிமையாக கொடுக்குற அளவுக்கு இருக்குது. அதையெல்லாம் கேட்டு செயல்படுத்தணும். அதான் ரொம்ப முக்கியம். அதுக்கு நம்ம ஜீவகாரியம் இருந்தால் தான் அதை செயல்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்பு நல்கிய உலக மையத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் சரவணன் அவர்களுக்கும் இங்கே நிறைய இருக்கிற அத்துணை பெரியவர்களுக்கும் நன்றியை சொல்லி நிறைவு செய்கின்றோம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லாம் செயலூடும் நாளை அம்பலத்தை எல்லாம் வல்லான் தனையேத்து திருச்சிற்றம்பலம். அடுத்தபடியாக பேராவூரில் இருந்து வந்திருக்கக்கூடிய அன்புக்குரிய சகோதரர் ஆறுமுகம் அவர்கள் ஒரு சில இடங்கள் பேசி முடித்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நரிசனம் பார்க்க போகணும்னு சொல்லியிருந்தாங்க. அது 7 போகணும். அண்ணன் சீனிவாசன் அவர்கள் காலை நிகழ்ச்சியே இதற்காக தவிர்த்து இந்த நிகழ்ச்சிகளை கருத்துரை வாங்கி வந்திருக்கிறார்கள். ஆகவே குறுகிய நேரத்தில் முடித்துக் கொள்கிறேன் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி மகாமனத்தின் கூடி ஆலைப்படுகிற இந்த உலக மகா சபையில் கூப்பிட்ட லட்சண நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய பணிவான வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது ஐயா காதலி அவர்கள் அருளை பெறுவதற்கு என்ன வழி வேண்டும்? அருளை பெறுவதற்கு மட்டும்தான் முன்னாடி அருளை பெறுவதற்கு 3 வேண்டும் மொத்தம். இருளை நீக்கணும். இருளை நீக்கி மருளை அடைந்து பெருள் பெற்றால்தான் அருளை பெற முடியும். ஐயா கப்பல் மக்கள் மூலம் இருளில் இருக்கிற நம்ம அனைவருமே இருளில், அதாவது இருட்டுக்குள்ள இருக்கணும்னு சொல்லலாம். எப்படி சொல்றது தெரியல. எல்லாருமே மூட நம்பிக்கை வழிபாடு தான் எல்லாருமே அந்த கோயிலுக்கு போனால் தான் நீங்கள் பிடிச்சோம். இந்த கோயிலில் காப்பு வச்சது இன்னைக்கு அதுதான் விசேஷம். இந்த நேரத்தில் நம்ம போய் காவலிட்டு தான் அது இருள். இந்த இருள் வந்து நம்ம வெளியில் வரணும். மாயல் அடுத்தது நான் தான் அதை செஞ்சேன், நான் தான் அழைச்சி போனேன், நான் அழைச்சி ஒரு ஐயா தான் வச்சுருக்காரு அப்படி அவர் கூட்டிட்டு வர்றாரு. இருந்தாலும் சொல்ல முடியும். நாங்கிற வார்த்தையை அவரே ஒழிக்கணும். இந்த மாதிரி ஒரு தெளிவுக்கு நம்ம வந்தால் தான் கடவுளுக்கு நம்ம போய்ட்டு ஒரு வழியை கிடைக்கணும். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அனைவருக்கும் வந்தோம். அண்ணன் ஆறுமுகம் அவர்களுக்கு உலக மையத்தின் சார்பாக ஆடைய வைத்து கௌரவிக்கின்றோம். அன்பார்ந்த சன்மார்க்க சகோதரர்களே, எங்கள் பகுதியில் வரலாறுடைய கருத்துக்களையும் கொள்கைகளையும் சாதாரண எளிய மக்களிடம் எடுத்துச் சொல்லி ஒரு பெரும்பகுதியினை இந்த பகுதியை சன்மார்க்கமாக உருவாக்கியிருக்கக்கூடிய அன்புக்குரிய அண்ணன் சீனிவாசன் அவர்கள் கால நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ள வேண்டியதை கூட தவிர்த்து மாலை நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டுதான் பேசுகிறது என்று சொல்லியிருந்தார்கள். அந்த வகையில் இன்றைக்கு வந்திருக்கிறார்கள். அவருடைய கருத்தனை ஒரு அரை மணி நேரத்திலே அவர் ஒரு 2 மணி நேரம் பேசக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க சகோதரர். இருந்தாலும் காலத்தின் அருமை கருதி வரலாறுடைய தரிசனத்தை பார்க்க வேண்டும் என்ற காரணத்தினாலே அவரை ஒரு 20-25 நிமிடங்களை பேசி முடிக்கும்படி கேட்டுக்கொண்டு அன்போடு அவரை அழைக்கிறேன். தாயே தந்தையே குருவே அருளே அருள்மணியே அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே நின்ன
அருளால் என் ஆசியால் என் அன்பால் என் திருவடி பணியும் எனக்கு திருநாமம் போற்றும் எனக்கு சகல பகுதி ஏழை எளிய நலிந்துள்ள மக்கள் துன்ப துயரங்கள் நீக்குவதற்கும் என்பதமான வாழ்க்கை அமைத்துக் கொள்வதற்கும் ஆயுள் சக்திகள் அத்துணையும் படைத்தனின் அருள் சக்தியால் அனைத்து மக்களும் நல்ல ஆரோக்கியத்தையும் அறிவையும் ஆற்றலையும் விவேகத்தையும் வீரத்தையும் பெற்று வெற்றி அடைவதுடன் உள்ளொன்று போய்த்து புறம் ஒன்று பேசுவார் உறவு வரவாமை வேண்டும் என்ற திருவடி படுகின்றேன் திருநாமம் போற்றுகின்றேன் நின்னையே வாழ்த்துகிறேன் நின்றாள் பணிகின்றேன் அது வந்து வேறொன்று அறியே வேறொன்று வேண்டேன் பராபரமே அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பேராற்றல் கருணையினால் அனைத்துலக ஏழை எளிய அழிந்துள்ள மக்கள் உடல் நலம் நீராயில் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் பெற்று மேலோங்கி வாழ்வு அமைவாகுதே அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அருட்பெருளியும் மீண்டும் அனந்தம் கோடி வணங்கி எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் எல்லா நிலைகளிலும் வழிநடத்தி செல்லும்படி பாதுகாப்பாக அமைய வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய அருட்பெருளியை வணங்கி போற்றி பாராயணித்து அவருடைய அடிபணிந்து எல்லோரும் இன்பமாக இருக்க வேண்டும், எல்லா உயிர்களும் இன்பம் பெற வேண்டும் என்ற இந்த நேரத்திலே அவருக்கு என்னுடைய வணக்கத்தையும் என்னுடைய நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு இந்த விழா நிகழ்ச்சியிலே அருமை மிகு அன்பரும் நண்பரும் ஆன இந்த விழா நாயகனாக தலைமையேற்று நடந்து வரக்கூடிய சூரியமூர்த்தி ஐயா அவர்களே, ஏனையோர்கள் பெயர் சொல்லி அந்த நேரம் குறுகி இருக்கின்ற காரணத்தினாலே இங்கே பேசி அமர்ந்திருக்கக்கூடிய அத்துணை அன்பர்களும் மிக அற்புதமாக விளங்கக்கூடிய அடிப்படையிலே பேசியிருக்கிறார்கள் என்பது என்னுடைய கண்ணோட்டம். ஆகையினாலே அவர்களெல்லாம் சொல்வது ஒன்று, எனக்கும் 2 கருத்துக்களை சொல்லி இந்த இடத்திலே இடம்பெறலாம் என்று நான் இருக்கிறேன். அதாவது வள்ளல் பெருமானுடைய வரலாற்று உண்மைகளை சொல்லுகின்ற பொழுது எப்பொழுதுமே எல்லோரும் பேசுகிறார்கள், எல்லோரும் வள்ளல் பெருமானை உயர்த்தி பேசுகிறார்கள், எதிர்த்து பேசுகிறார்கள், மறுத்து பேசுகிறார்கள், பலவிதமான அடிப்படையை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நான் இந்த இடத்திலே கற்றுக்கொண்ட பாடம் என்னவென்று சொன்னால், எப்பொருள் யார் யாராய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் யார் யாராய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் என் தன்மைத்தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அவ் அறிவு உடையார் எல்லாம் உடையார், அவ் அறிவிலார் என்னுடையவே. அப்படின்னா என்ன அர்த்தம்? எவ்வளவு வசதி வாய்ப்புகள் கூட கோபுரங்கள் மாட மாளிகைகள் இருந்தாலும் அந்த அறிவு என்று சொல்லப்படக்கூடிய தூய்மையான வாய்மையான மெய்மையான அந்த அறிவு ஒரு மனிதனிடத்தில் இல்லை என்று சொன்னால் அவர் கடைபிடிக்க முடியாது. அப்ப அந்த அறிவை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கின்ற பொழுது இறுதி நிலையிலே வள்ளல் பெருமான் சொன்ன வாக்கு எவ்வளவு சத்திய வாக்கு என்று ஏற்றுக்கொண்டு மகாகவி சுப்பிரமணிய பாரதி எல்லோரும் அறிந்திருப்பீர்கள். அவர் இறுதி காலகட்டத்திலே புதிய ஆட்சிச்சூழலிலே ஒரு பாடலை பாடுகிறார்கள். அந்த கடவுள் என்றால் யார், தெய்வம் என்றால் யார், அப்படிப்பட்ட சக்தி படைத்த அந்த பேரருள் என்றால் என்ன என்பதையெல்லாம் அவர் மனோநிலையிலேயே ஏற்பட்ட ஒரு உச்சநிலை அறிவை பெற்று கடைசி காலத்திலே பாடுகிறார். அதை இந்த நேரத்திலே உங்களுடைய சிந்தனைக்கு பதிவு செய்ய என் கரமூர்த்தி சிறந்தாட்டி விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அவர் என்ன சொல்கிறார்? ஆர்த்தி சூடி இளம்பெற எரிந்து மோனத்திற்கும் உள் வெண்மையான் பார்க்கடல் மிசை கிடப்போம் மகமது நபிக்கு மறை அருள் புரிந்தோம் இயேசுவின் தந்தை என பல மதத்தினர் உருவகத்தாலே உணர்ந்து உணராது பல வகையாக பரவிடும் பரம்பொருள் ஒன்றே. அதன் இயல் ஒளியுறும் அறிவாம். அதன் இயல் என்ன? ஒளியுறும் அறிவாம். அதன் நிலை கண்டார் அல்லதை அகற்றினார் அதன் அருள் வாழ்த்தி அமர வாழ்வோம் பேரின்ப வாழ்வு அடைவோம்
மரணமில்லா பெருவாழ்வு அடைவோம் என்று அந்த பாரதியார் கடைசியிலே அவர் கிருஷ்ணரை பாடினார், ராமனை பாடினார், கோவிந்தனை பாடினார், பாஞ்சாலியை பாடினார், நீர்மனை பாடினார், தர்மனை பாடினார், எல்லாவற்றையும் மகாபாரதத்தை பாடினார், ராமாயணத்தை பாடினார், எல்லாத்தையும் பாடினார். அப்ப எல்லாம் அவருக்கு விளங்கல. கடைசி இறுதி கட்டத்திலே தான் அவர்களுக்கு ஞானம் கிடைத்திருக்கு. எப்படி புத்தருக்கு ஞானம் கிடைத்தது? ஞானம் கிடைத்ததுன்னா என்ன ஞானம் கிடைத்தது? உலகியல் ஞானம், உண்மை ஞானம். ஆனால் அனுபவ ஞானம் கிடைத்ததா என்றால் இல்லை. ஏன்னா ஐயா சொல்ற ஞானம் மூணு. ஒன்று உண்மை ஞானம், இன்னொன்று உபாய ஞானம், இன்னொன்று அனுபவ ஞானம். இப்ப இந்த ஞானத்திலேயே அதி உயர்ந்த தன்மை கொண்ட ஞானம் எது என்று கேட்கின்ற பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், அனுபவ ஞானமே உண்மை ஞானம், அனுபவ ஞானமே உண்மை ஞானம். ஏன் அதை சொல்கிறேன் என்று சொன்னால், ஒரு பதார்த்தத்தினுடைய ருசித்து அதனுடைய ருசியுடைய சுவையை அறியாத வரை அதன் மீது இச்சை போகாது என்கிறார் வள்ளுவர். ஒரு பதார்த்தத்தினுடைய ருசியை ருசித்து அறிந்து உண்ணுகின்ற பொழுது அதனுடைய தன்மையை தெரிந்து கொண்ட பின்னாலே தான் அந்த பதார்த்தத்தின் மீது இச்சை போகும், இச்சைகள் இருக்கும். அதனால அதை சாப்பிடாமலேயே, அதை சுவைக்காமலேயே நான் அறிந்து விட்டேன், புரிந்து கொண்டேன், தெரிந்து விட்டேன் என்று சொல்வதெல்லாம் அது கடைத்தேற்றத்துக்குள்ள வழியும் இல்லை, அறிவும் இல்லை. ஆகையினாலே அந்த அறிவு என்று சொல்லப்படக்கூடியது பாரதியாருக்கு விளங்கியது அந்த காலகட்டம். அதுபோன்று இன்னும் பல விஷயங்களை சொல்லுகின்ற பொழுது, வள்ளல் பெருமான் அவர்களை சொல்லுகின்ற பொழுது, சிந்திக்கின்ற பொழுது வள்ளல் பெருமான் என்ன சொன்னார்? ராமானுஜர் வந்தார், ஆதிசங்கரர் வந்தார், மத்துவர் வந்தார், ஆச்சாரியர்கள் எல்லாம் வந்தார்கள், ரிஷிமார்கள் எல்லாம் வந்தார்கள், குருமார்கள் எல்லாம் வந்தார்கள், சித்தர்கள் எல்லாம் வந்தார்கள், கர்ம சித்தம் வந்தார்கள், யோக சித்தம் வந்தார்கள், ஞான சித்தர்கள் வந்தார்கள். ஆனால் இந்த சித்தர்கள் மக்கள் எவ்வளவு வல்லமை பெற்றிருந்த போதும், எவ்வளவு அறிவு பெற்றிருந்த போதும் உலகறிவை பெற்றார்களே ஒழிய உண்மை அறிவு என்று சொல்லப்படக்கூடிய மெய்யறிவை பெறவில்லை. அதனாலேதான் அசுத்தமாயா சித்தர்கள் கண்ணை மூடிக்கொண்டு மண்ணை போட்டு இறைவனை மறைத்து விட்டார்கள் என்று சொன்னார். வள்ளலார் என்ன சொன்னாரே? சித்த பெருமக்கள் எல்லாம் ஞானம் பெற்றவர்கள் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அப்படிப்பட்ட சித்தர்கள் ஞானம் பெற்றவர்கள் எல்லாம் இந்த மண்ணுக்கு இரையாகி விட்டார்கள், இந்த மண்ணிலே இறந்து விட்டார்கள். அது எப்படி? ஜீவசமாதி என்ற பெயராலே, அடக்கம் என்ற பெயராலே, ஒடுக்கம் என்ற பெயராலே இவர்கள் எல்லாம் இறங்கி மண்ணோடு மண்ணாக மாய்ந்து விட்டார்கள். இதுதான் வள்ளல் பெருமான் என்ன சொன்னார்? அசுத்த மாயா சித்தர்கள் இறைவனை குழி அளவுக்கு கூட தெரியாமல் மண்ணை போட்டு மறைத்து விட்டார்கள். இதை சொல்வதற்கு அந்த காலத்தில் பெரியவர்கள் இல்லை, இதை சொல்வதற்கு அந்த காலத்தில் ஆம்பர்களும் சாம்பர்களும் அறிவதும் இல்லை என்று அன்றைக்கு சொன்னார். அப்பேற்பட்ட வள்ளல் பெருமான் இந்த விஞ்ஞான உலகத்திலே எந்த ஒரு விஞ்ஞானமும் இன்னைக்கு சொல்லுகின்ற பொழுது, அதாவது நாஸ்தா இன்னும் சொல்லப்படக்கூடிய விஞ்ஞான கூடங்கள் பல வேடங்கள் ஹீரோ பல கூடங்கள்லாம் இருக்கிறது விஞ்ஞானிகள் உலகத்தில். அப்படி அவர்களெல்லாம் கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயத்தை, இந்த நம் உடலை விட்டு இந்த உயிர் பிரிக்கிறது, இந்த உடலை விட்டு உயிர் பிரித்து விட்டால் இதற்கு பெயர் என்ன? என்னுடைய பெயர் ராமலிங்கம் அப்படின்னு சொன்னா, இந்த உயிர் இந்த ராமலிங்கம் உடம்புல இருந்து போயிடுச்சுன்னா அதுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்க? ராமலிங்கம் சொல்ல மாட்டாங்க, பாடி எடுத்தாக்கீங்களான்னு கேட்பாங்க. பாடி எடுத்தாக்கீங்களான்னு கேட்டாங்க. அப்போ அந்த செத்து போன, அது செத்து போனா நம்ம உடம்புல உள்ள சத்து போயிடுச்சுன்னு அர்த்தம். அதெல்லாம் காலப்போக்குல செத்து போயாச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா உண்மையிலேயே அந்த சத்து பொருளாக எது இருக்கிறது என்று சொன்னால் அந்த அறிவே சத்து பொருளாக இருக்கிறது. அந்த அறிவே, அதற்கு பெயர் சுத்திரம், சோனிதம், பிந்து, நாதம், பரநாதம், இப்படி அடுக்கிக் கொண்டே போகக்கூடிய நிலை. அப்ப ஐயா அவர்கள் சொல்லுகிறார்கள், என்ன சொல்லுகிறார்கள்? இந்த ஒழுக்கப்பாட்டினை, என்னுடைய நெறி என்ன நெறி தெரியுமா? தாச மார்க்கம் அல்ல, சர்வத்திர மார்க்கம் அல்ல, சகஜ மார்க்கம் இல்ல, சன்மார்க்கம் இல்ல, என்னுடைய மார்க்கம் சுத்த சன்மார்க்கம் என்று கூறினார்கள். என்னுடைய மார்க்கம் என்ன மார்க்கம்? சுத்த சன்மார்க்கம். என்னுடைய வழி சுத்த வழி. ஆகையினாலே அந்த வழியை யார் வேண்டாமனாலும் அடையலாம், யார் வேண்டுமானாலும் அதை பெறலாம்.
அதற்கு ஜாதி தடை இல்லை, மதம் தடை இல்லை, இனம் தடை இல்லை, மொழி தடை இல்லை, தேச ஆச்சாரம் தடை இல்லை, எதுவுமே தடை இல்லை. ஆனால் ஒன்றே ஒன்று இருக்கிறது, அது மிகப்பெரிய தடையாக இன்றளவிலே அது வளர்ந்து கொண்டிருக்கிறது. அது என்ன தெரியுங்களா? ஒழுக்கம். ஒழுக்கம், பழக்கம், விழுப்பம். அந்த ஒழுக்கம் எப்பொழுது குன்றுமோ அப்பொழுது நமக்கு அறிவும் குன்றி போகும். அதனால்தான் ஒழுக்கம் விழுப்பம் தரலால் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கம் விழுப்பம் தரலால் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அதனால வள்ளல் பெருமான் என்ன சொல்றாரு? இந்த ஒழுக்கத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். சற்றேறக்குறைய 153 ஆண்டுகளுக்கு மேலாகிறது. 5823 5/10 சித்திர நட்சத்திரத்திலே, என்ன சொல்ல போனா கன்னி ராசியில மீன லக்கணத்திலே சரியான ராகு காலத்திலே ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பிறந்தார்கள். ராகு காலம் எல்லாம் ராகுவாங்க. எதுக்கு இதை சொல்ல வரேன்னு கேட்டா, அந்த ராகு காலம், ராகு உண்ணுங்காலத்திலே பிறந்த அந்த ராமலிங்க வள்ளல் பெருமான் தான் இன்றைக்கு உலகத்துக்கே தனி நெறி. என்னுடைய நெறி சன்மார்க்க நெறி, எந்த நெறியும் சாராது. ஆனால் அதே நேரத்தில் அனைத்து நெறிகளும் என்னுடைய சன்மார்க்க நெறிக்கு உட்பட்டு இயங்குகிறது என்று சொன்னார்கள். அப்படி வருகின்ற பொழுது பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவன், சிவன், ஆதிசிவன், பரமசிவன், அதே போன்ற சக்தி, பராசக்தி, ஆதிசக்தி, இவைகளெல்லாம் மாய்ந்து போடும். இவைகளெல்லாம் இறந்து போய்விடும். யாம் பெற்ற நிலையிலே கோடி நிலை என்று சொன்னால் அது ஏக நிலை என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நிலையைத்தான் பிரம்மா பெற்றிருக்கிறார். பிரம்மா என்ன பெற்றிருக்காரு? ஒரே ஒரு நிலை. இந்த சமயத்தை தோற்றுவித்தவர்கள் இந்த பிரபஞ்சத்தில் யாருக்கு வல்லதான் சொல்லியிருக்கிறது? யாராவது அறிந்தீர்களா, அறிந்தீர்களா, அறிந்து கொண்டீர்களா, அறிய விரும்புகிறீர்களா என்று பார்க்கிற பொழுது சமயத்தை தோற்றுவித்தவர் பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவன், பஞ்சபூதத்துக்கு சொந்தக்காரர்கள். எப்படி? ஆகாயம், காற்று, நெருப்பு, அடுத்தது என்ன? நீரு, அடுத்தது என்ன? நிலம். இந்த பஞ்சபூதம், அதுதான் பஞ்ச அட்சரம், பஞ்சாட்சரம். இப்போ அவர்கள் நெறிகள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். தினமும் தர்மசாலைக்கு போறோம், தினமும் ஞான சபைக்கு போறோம். வருஷத்துக்கு என்னைக்காவது ஒரு நாள் வரும். இப்படி எல்லாம் பல நிலைகள்ல பல பேர். ஆனா அங்க என்ன படிக்கிறோம்? இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம். இந்த ஒழுக்கங்களை கல்லாமல், இந்த ஒழுக்கங்களை பயிராமல், இந்த ஒழுக்கங்களை செயல்படுத்தாமல் நாம் கடை சேர முடியாது என்று மெத்த பணியோடு எல்லோருக்கும் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் ஒழுக்கம் அவ்வளவு முக்கியமானது. அதனாலதான் ஒழுக்கம் விழுப்பம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். உயிரை விட பிரச்சனையா இருக்கு இந்த காலத்துல அப்படின்னு கேட்டா, அந்த உயிரே போனாலும் பரவாயில்லை, நீ ஒழுக்கத்தை விட்டுடாது. அதனாலதான் சூட்சுமமா உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். நானா பார்த்தேன், எனக்கு தெரிஞ்சு நான் 9ஆம் வகுப்புல 2 வருஷம் போயிலானால் ஒரு தொழிலாளியா எதிர்த்து வேலை செஞ்சுதான் எனக்கு அனுபவ வாயிலாக எனக்கு கிடைத்தது இந்த அருள் நெறி. இது எப்படி கிடைத்தது? எனக்கு அருள் நெறி எப்படி கிடைத்தது? அனுபவத்தை கொடுத்தா. அந்த அனுபவத்தை கொஞ்சம் பரிமாறிக்கலாமா? மணியாட்டு என்னன்னு கேட்டா, நிறைய சொல்ல வேண்டும் என்று வந்திருக்கிறேன் நான். ஐயாவுக்கும் நிறைய இந்த 7:30 அந்த பூசை இருக்கிறதே. எந்த பூசை? ஞானசபை பூசை, ஜோதி பூசை. அது இப்ப எல்லோரும் உள்ள வந்து கொண்டிருக்கு. அதுக்கு எல்லோரும் போகணும், மனசு இருந்துகிட்டு இருக்கு. நான் இதுல தொடர்ந்து பேசலாமா? பேசினா நியாயமா இருக்குமா? இருக்காது. ஆகையினால ஐயா, அதனால நான் எதுக்கு சொல்றேன், ஒரு சின்ன உதாரணம். உலகரான் வந்து உலகறிஞர் நிலவலாகிய நீர்மணியை அழகில் ஜோதியை அம்பலத்தாடுவான் மலர் செலப்படுத்து வணங்குவோமே. யார் பண்ணது? பெரிய புராணத்திலே சேக்கிழார் பெருமான் ஒரு பாட்டு, ஆரம்ப பாட்டு. அந்த பாட்டு பாடுகின்ற பொழுது அப்பாசாமி செட்டியார் வீட்டிலே இந்த சத் சங்கம் விசாரம், சத் விசாரம் நடந்து கொண்டிருக்கிறது. சபாபதி பிள்ளை, அதாவது ராமையா பிள்ளையினுடைய அண்ணன் சபாபதி பிள்ளை, அவருக்கு உடல் நலம் குந்தி போய்விட்டது.
ஒரு உதாரணத்துக்கு சொல்லுறேன், எல்லாருக்கும் விழிப்பா இருக்கிறதுக்காக. அவர் என்ன பண்ணாரு, அப்பா எனக்கு உடல் சரியில்லை, நீ போய் ஏதாவது ஒரு பெரிய புராணத்துல ஒரு பாடலை பாடி அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு வாப்பா, என்னால போக முடியல இன்னைக்கு அப்படிங்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், ஐயா நீங்க வர முடியாதா? வர முடியாது, எனக்கு உடல்நிலை சரியில்லை, என் தம்பி வருவான் ராமலிங்கம், அழகாக பேசுவான் என்று சொல்லி அவரை அனுப்பிவிட்டார். அப்படி அனுப்பப்பட்ட அந்த தம்பியின் இடத்து தான் ஓதுவாமூர்த்திகள் பாட இவர் விளக்கம். ஓதுவாமூர்த்திகள் பாடும் பொழுது என்ன சொல்றாரு, இப்ப நான் பாடு பாத்தீங்களா, பெரிய புராணத்துல முதல் பாட்டு பாட பாருங்க. இத பாடினது உங்களை மாதிரி பாதியாளர் கூட்டத்திலே இருந்து பார்த்து கொண்ட அன்பர்கள், ஒரு அன்பர் என்ன பண்ணாரு, உலகம்னு சொல்றீங்களே சாமி, அதுக்கு என்னங்க பொருள் அப்படின்னு கேட்டார். என்னன்னு கேட்டாரு, உலகம்னு சொல்றீங்க, அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டார். அப்ப இவர் சொன்னாரு, உலகலாம்ங்கிறது பொருளா, அப்ப நான் உலகத்தை சொல்லிட்டு வரேன், அப்புறம் நான் பொருளை சொல்றேன். அப்போ உலகத்தை சொல்ல ஆரம்பிச்சார். எப்போ சாயந்தரம் 6 மணிக்கு ஆரம்பிச்சது, நடுநிசி 12 மணி ஆகிவிட்டது. நடுநிசி 12 மணி. இன்னைக்கு அந்த ஞானசபை அந்த பூஜை நேரமாக இருக்கிற காரணத்தினாலே என்னுடைய அன்பு கட்டளையாக விட முடியாமல், உங்களை எல்லாம் விட முடியாமல், இந்த பட்டுக்கோட்டை மக்களை ஆர்கனைஸ் பண்ணி அழைத்து வந்த அந்த முக்கியஸ்தர் யார் என்ற விவரத்தை பார்க்க வேண்டும். அற்புதம் அற்புதம் அற்புதம். பெரியார் காரியப்படுகிறார், பெருமான் காரியப்படுகிறார், சரவணன் ஐயா இடத்திலே பெருமான் காரியப்படுகிறார். இவ்வளவு பேர் அசம்பிள் பண்றது, நம்ம வீட்டுல 2 பிள்ளைங்க நின்றுடா போடா வாடா கடைக்கு போடான்னு சொன்னா கேட்கிறானா, போவா நீ போய்க்கோ, நான் போக மாட்டேன், அண்ணனுக்கு சொல்லு, இப்படி எல்லாம் சொல்ற நிலைப்பாடு போக இன்னைக்கு இத்தனை பேரையும் அரவணைத்து ஒருங்கிணைத்து ஒரு இடத்தை அமரச் செய்து தானும் அமர்ந்து இப்படி ஒரு பிரச்சாரத்தை சொற்பொழிவை கேட்கக்கூடிய நிலையை உருவாக்கிய சரவணகுமார் வாழ்வாங்கு வாழ உடல் நலம் வீடாகி நிறைக்கிற உயர்ப்புள்ள வீணானதற்கு நிலையோடி வாழ வேண்டும், அவரை சார்ந்தவர்களும் வாழ வேண்டும். இந்த இடத்தில் அவர் வாழ்க்கை. அதுபோல அப்பொழுது ஐயா சொன்னாரு, 2427 உலகங்கள். எத்தனை உலகம்? 2427 உலகங்கள். யார் சொன்னது? வள்ளல் பெருமான் சொன்னார். அப்ப 2426 சொல்லிட்டாரு, 27 சொல்ல போறாரு. அப்ப எல்லாம் மக்களுக்கு என்ன சூழ்நிலை அப்படின்னு கேட்டா, அவரவர்கள் தூக்கி கொண்டிருக்கிறார்கள். அப்ப ஐயா பார்த்தாரு, நீங்களும் விட்டீர்கள், நானும் விட்டேன், மேலும் விரிக்கின் பெருகும் அப்படின்னு. மேலும் விரிக்கின் மேல நான் சொல்ல ஆரம்பிச்சா endless world, anybody is not countable world. இந்த வேர்ல்டு வந்து யாராவது அளக்க முடியுமான்னு கேட்டா அளக்க முடியாது. அந்த அளக்க முடியாத அண்ட பிண்டங்களை வள்ளல் பெருமான் என்ன சொல்றாரு, அந்த கோடிகள் அனைத்தும் அரை களத்தில் எகினேன் அப்படின்னாரு. அதான் வள்ளல் பெருமான். வள்ளல் பெருமான் யாரு? அந்த கோடிகள் அனைத்தும், கோடினா எண்டு, ராமேஸ்வரம் இருக்குல்ல தனுஷ்கோடி, அது மாதிரி எண்டு, அந்த கோடிகள் அனைத்தும் அரை களத்தில் எகினேன். அரை களம்னா என்னங்க? அரை களம் அற்புதம். இந்த அம்மா அது சுட்டி காட்சி என்ன கேட்டாரியாரா அப்படின்னு. அது உண்மை. ஒரு நொடி பொழுதில், அதுவே அரை நொடி பொழுதில் இப்படி சொல்லுகிறதுலயே ஆஃப், அது ஃபுல், இது ஆஃப். அந்த கோடிகள் அனைத்தும் கண்டுகொண்டேன் கலை நிறை மணியின். 9 மணி ஐயா, 1 மணி இல்ல, 9 மணியை உட்கொண்டவர். அது ரசமணி. ஒவ்வொரு மணியும் உட்கொண்டால் அந்த அஷ்டமாசித்தெல்லாம் தூக்கி தாண்டி 64 சித்துக்கள் எனக்கு அருட்பொருள் கொடுத்திருக்கிறார். 64 வழி. அது அந்த MOL மோஸ்ட் ஆஃப் ஓரியண்டல் லாங்குவேஜ் படித்தவங்களுக்கு அந்த எழுத்து கூட்டி படிக்க தெரியும். 64னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா 64 × 7. அப்ப 448 கோடிகள் சித்துகள் எனக்கு அருட்பெருஞ்சோதியால் கொடுக்கப்பட்டது. அதை தாண்டி அனந்தம் கோடி சித்துக்கள், அதுக்கு அன்லிமிட்டட், அதாவது கவுண்ட் பண்ண முடியாத சித்துக்கள் எல்லாம். ஏன் தெரியுமா எனக்கு கொடுத்தாரு? நான் ஞானசபை தலைவனுக்கு நல்ல பிள்ளை, நான் ஞானசபை தலைவனுக்கு செல்ல பிள்ளை, நான் ஞானசபை தலைவனுக்கு தலைமகன். நான் தலைமகன் மட்டும் அல்ல, முதல் மகன் மட்டும் அல்ல, அருள் சித்தன் மகன்.
நான் யாருக்கு பிறந்தவன்? அருளுக்கு பிறந்தவன். அருள் இல்லாது அருளும் அசையாது. அந்த அருட்பெரும் ஜோதிக்கு பிறந்தவன். என்னுடைய தந்தையார் அருட்பெரும் ஜோதி. அதனால்தான் நான் சொல்லும் வார்த்தை எல்லாம் நாயகன் வார்த்தை. என் வார்த்தை என்று என்னாலே. ஆகையினாலே என் அருமை மக்களே, உங்களை விட்டு பிரியதற்கு எனக்கு மனம் வரல. இருந்தாலும் பூசை வந்து விட்டது, மணியும் ஆகிவிட்டது. சுருக்கமான ஒரே சொல்லி, ஏன்னா வள்ளல் பெருமான் என்னன்னா 5/10/1823 மருதூர்ல பிறந்தாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அவரு தந்தையார் ராமையா பிள்ளை ஏன்னா எனக்கு கொடுத்த உத்தரவு அதுதான். அதனால அதை சொல்றது பார்த்தா என்னென்னமோ சொல்லிட்டேன். அதாவது அவருக்கு பிறந்த பிள்ளைகள் இந்த ராமையா பிள்ளைக்கும் சின்னம்மையருக்கும் பிறந்த பிள்ளைகள் எத்தனை பிள்ளைகள் தெரியுதா? சொல்லுங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. ஆறாவது மனைவிக்கு 5வது பிள்ளை. அற்புதம் அற்புதம். 6வது மனைவிக்கு 5வது பிள்ளை. அப்ப 2 ஆணு, அதாவது 3 ஆணு 2 பெண்ணு. சரியா? அப்போ எதுக்கு அவனு கேட்டா, இந்த பிள்ளை பிறந்தது அந்த பிள்ளைகள் எல்லாம் பிறந்த மாதிரி பிறகு இது எப்படி பிறந்தது அது தெரியுதா உங்களுக்கு? அற்புதம் அற்புதம் அற்புதம். அது அது அந்த நேரத்துல ஏன்னா ஐயா வந்து சம்பு பட்சத்துல பிறந்திருக்காரு. பிரகதி பட்சம், அணுபட்சம், சம்பு பட்சம், யுகு பட்சம், பரமாணு பட்சம் 5 பட்சத்துலதான் பஞ்சபூதத்தினால உருவாக்கப்படக்கூடிய உயிர்களும் உடல்களும். நான் தொடர்ந்து பேசினா நிறைய பேச வந்திருப்போம். அதனால என் அருமை அன்பர்களே, நண்பர்களே, இந்த பட்டுக்கோட்டை மக்களை என்னால் பிரிய முடியவில்லை. அது அற்புதமான மக்கள். இது அடையும் உணர்வோடு கேட்டீர்கள். ஆகையினாலே உங்களிடத்திலிருந்து நன்றி கூறி நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க. அண்ணன் சீனிவாசன் அவர்களுக்கு உலகமைக்கு சார்பாக செயலாளர் அவர்கள் ஆடை அணிவித்து கௌரவிப்பார்கள். அடுத்தபடியாக நமது இந்த அளவுக்கு எல்லோரையும் அழைத்து வந்து அவருடைய கருத்துக்களை ஏற்பாடு செய்திருக்கிறார். அன்புக்குரிய சகோதரர் சரவணன் அவர்கள் உங்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த அத்தனை பேர்களுக்கும் பல்வேறு வேலையை பாடல் இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியை காத்து கொண்டமைக்கு நன்றி சொல்ல இருக்கிறார்கள். வள்ளல் பெருமான் அறிவிக்கப்பட்ட இந்த தினத்தில் 203வது ஆண்டு விழா நம் அனைவருக்கும் நினைவில் இருக்கக்கூடிய இந்த நாள் 5/10/2025 எல்லாருக்கும் ஒரு பெரும் பாக்கியமான நாளாக நான் கருதுறேன். இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, எதிர்பாராமல் இது அமைஞ்சது. நாங்கள் இந்த விழாவுக்கு தலைமை தாங்க நம்ம ஐயா சூரியமூர்த்தி ஐயா தான் இந்த உலகமைப்புடைய தலைவர். ஐயா ராமசாமி ஐயா செயலாளராக இருக்காங்க. இது மாதிரி நாங்கள் வரேன்னு சொன்னோன்னே எத்தனை பேர் இருக்காங்கனாலும் வாங்க, அதை பற்றி கவலை இல்லை, நீங்கள் வாங்க வாங்கன்னு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நம்ம இப்போ நேரம் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ ஐயா சொன்ன மாதிரி அவங்களுக்கு பேசிக்கிட்டே இருப்பாங்க. வள்ளுவர்கிட்ட போய் கேட்டாங்கன்னா, ஐயா செல்வத்திலேயே யார் யார் பணக்காரன்னு கேட்டாங்க. அவர் சொன்னார் செவிச்செல்வம்னு சொன்னாங்க. நம்ம கேட்கறதுக்கு இப்போ எல்லாரும் ஆவலாக இருந்தாலும் நேரம் இல்லாமல் நம்ம போயிடும். அதே மாதிரி பொள்ளாச்சி ஐயா பேசும்போது அனுபவத்தை பேசுனாங்க. அனுபவம் அதே மாதிரி நமக்கு இது ஒரு அனுபவமாக நம்ம எடுத்துக்கணும். வாழ்க்கையில் நம்ம எவ்வளவோ நல்லது கெட்டதுகளும் நம்ம பார்த்துருந்தாலும் ஐயாவுடைய கருத்துப்படி உண்மையாக ஒழுக்கத்தை கடைபிடிச்சு இந்த நாள் நமக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய நாளாக இருக்கணும்னு கேட்டு உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய கடை ஊழியர்களின் சார்பாக நீங்கள் எல்லாரும் எனக்கு மனம் நம்ம ஊழியர்கள் தான் சொல்லுவோம். அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. ஒரே ஒரு கருத்தை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். இந்த நேரத்தில் புத்தர்கிட்ட ஒரு பெண்மணி போய் தன்னுடைய விதவை பெண்மணி தன்னுடைய மகன் இறந்ததை கொண்டு போய் புத்தர் காலில் போட்டு, என் பிள்ளை ஒரே பிள்ளை இவருக்கு உயிர் கொடுங்கன்னு வேண்டினாங்க. அவர் சொன்னாரு, இது இயற்கைக்கு புறம்பானதாக எந்த வீட்டில் எல்லா வீட்லையும் இல்லையா, எந்த வீட்டில் இறப்பு இல்லையா அந்த வீட்டில் கடுகு வாங்கிடுவாங்கன்னு ஒரு கதை எல்லாருக்கும் தெரியும். வள்ளலார் மரணமில்லா பெருவாழ்வு கொடுக்கறதுக்கு வந்தவர். இந்த சன்மார்க்கத்தில் ஒருத்தவங்க
பிறந்ததுலேருந்து சைவத்திலேயே இருந்தவங்க. அவங்க அப்பா வந்து சன்மார்க்கி, அந்த பெண்மணி சைவத்தில் உள்ளவங்க. 29 பேர் ஒரு வேனில் பயணிக்கிறாங்க. அதில் வந்து 15 பேர்கிட்ட இறந்துடுறாங்க. அப்போ அந்த பெண்மணி இறக்குறாங்க. அவங்கள கொண்டு போய் பிணறையில் போட்டுடுறாங்க. பிணறையில் கிடக்கிற பெண்மணி எப்படி உயிர் பெற்று வந்திருக்காங்கிறதுக்கு சன்மார்க்க சாட்சி இந்த அம்மா இருக்கிறாங்க. உங்களுக்கு முன்னாடி ஒரு சில வார்த்தைகள். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. ஐயா, நாங்கள் 2011 வந்து ஜூன் மாதம் 15ஆம் தேதி நாமக்கல்லுக்கு ஒரு சுத்தத்துக்கு போனோம். அப்போ நாங்கள் வர வழியில் வந்து லாரி வந்து எங்கள் வேலை எடுத்துச்சு. அப்புறமான மதிப்பு. அப்போ அதில் எப்படி இருந்தேன் என்னாலும் எனக்கு தெரியாது. நான் இறந்து போயிட்டேன்னு சொல்லி வந்து நாளில் போட்டுருக்காங்க. மணல் குற்றம் கேட்டு தூக்கியிருக்காங்க. என் தளத்தில் உடம்பு எல்லாமே நிறைய தான். இப்போ வந்து எனக்கு ஜீவகாண்டம் பண்ணி சொல்லும் ஐயாவோட அப்பா. இது வந்து பெருமானுடைய பெருங்கருணையாக நடந்தது. பெருமான் இருக்காருங்கிறதுக்கு இதெல்லாம் சாட்சிங்க. இதெல்லாம் இன்னும் இதெல்லாம் நினைச்சிடாதீங்க. எல்லாரும் சன்மார்க்கத்தை உண்மையாக நேசித்து பெருமானை நினைச்சு வாழுங்க. வாழ்க்கையை நிச்சயம் நம்ம வெற்றி பெறுவோம். அனைவருக்கும் நன்றி. அன்பு சகோதரர் பட்டுக்கோட்டை சரவணா அவர்களுக்கு உலக மையத்தின் சார்பாக இந்த ஆடையை அணிவித்து நிறுவுகின்றோம். இந்த சங்கரத்தை உருவாக்கியவர் பட்டுக்கோட்டையை சார்ந்தவர். பட்டுக்கோட்டையினால் 1983ஆம் ஆண்டு இந்த சங்கத்தை உருவாக்கினார்கள். அவர்களுக்கு எனக்கு பழக்கம் ஏற்பட்டுதான் இந்த இயக்கத்தில் நான் பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன். அவருடைய வாரிசுகள் யாராவது பட்டுக்கோட்டையில் இருந்தால், ஏன்னா பட்டுக்கோட்டத்துக்கு போய் நிறைய பேர் வந்திருக்கீங்க, முத்துக்குமர சாமியுடைய வாரிசுகள் யாராவது இருந்தாங்கன்னா எங்கிட்ட தொடர்பு கொள்ளபடி அன்றைக்கு